வணக்கம், வெல்கம் டு மீனாஸ் பேக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் செய்ய போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. நிறைய பேர் ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்புறமா பால் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி குக்கீஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஓட்மீல் ரைசின் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த அவனில் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா அதை கடாயிலையும் செய்யலாம். அதையும் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ கடாயை நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். கடாயில் பொடி உப்பு வச்சிடலாம். பொடி உப்பு இல்லைன்னா மண் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடலாம். எக்கு 1, இதை பீட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்பூனில் கூட பீட் பண்ணலாம். பட்டர் ஒரு 1/2 கப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எக் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் 1/2 கப் சுகர் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஓட்ஸ் ஒரு 1/4 கப் 1 கப் 240 ml, Grated Coconut 1/2 கப். பேக்கிங் சோடா ஆட் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன். நல்லா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் ரைசின்ஸ். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன ரைசின்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை முழுசாகவே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ளாட்டாக இப்படி தட்டி எடுத்துக்கலாம். ரைசின்ஸ் இன்னும் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, சுகர் ஆட் பண்ண வேண்டான்னா நீங்கள் ஓட்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த ரைசின்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். அது ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை தான் நான் அவனில் வைக்க போகிறேன். பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கடாயில் வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த பிளேட்டில் இந்த குக்கீஸ் எடுத்து வச்சுட்டு அது உள்ளே வைக்க போகிறேன். பட்டர் இல்லைனா ஆயில் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அவனில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் கடாய் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ
இப்போ இதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இது அவனில் செஞ்சது. ரெண்டுமே கலர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு குக்கீஸ், ஈஸி அண்ட் ஹெல்தியான குக்கீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணாமல் ரெய்சின்ஸ் நிறைய ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் செஞ்ச இந்த 1.25 கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 குக்கீஸ் வந்துச்சு. நீங்கள் நிறையா வேணும்னா அதை டபுள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.